Hi everyone, welcome to Happy Family Chronicles. Today we are going to make Shenga Laddu, Peanut Laddu. Shenga உருண்டை பீனட் உருண்டைன்னு சொல்லுவோம். அதுதான் பண்ணுறோம் இன்றைக்கி. இதுக்கு நம்ம 1 கப்பு பீனட் எடுத்து அதை நல்லா கடாயில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நல்ல மீடியம் தீயில் வைங்க, ரொம்ப ஹையான வைக்கக்கூடாது. லோ இல்லைன்னா மீடியம் அதில் வச்சு நல்லா சூடு பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாகி ப்ரௌன் கலர் ஆன உடனே அதை எடுத்து அதோடைய தோலையெல்லாம் சீவி தோலையெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறமா 3/4 கப்பு ஜாகரி நம்ம வெல்லம் அதை எடுத்து அதை நல்லா ஒரு ரோலர் பின்னால் நம்ம நல்லா அடித்து அதை சின்ன சின்னதாக உடச்சதுக்கப்புறமா அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பிடிச்செடுக்கணும். நல்லா ஸ்மூத்தாக பிடிச்செடுத்தால் மாத்திரம் போதும், தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அதை நல்லா பொடியாக பிடிச்சி அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த பீனட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா தொலி எல்லாம் சீவி மாற்றி கையால் அப்படியே நல்லா தேய்ச்சானா தொலி எல்லாம் வந்துடும். அதை எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கம்ப்ளீட் தொலியையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் பீனட்டை மட்டுமா எடுத்து வச்சுக்கணும். இந்த பீனட் லட்டுங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்கலாம். ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனால் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப நேரமாக வயிற்றுக்கும் அது இந்த பசியும் தாங்கும். மட்டும் இல்லை, எங்கேயாவது வெளியே போகலாம் கூட எடுத்துகிட்டு போகலாம். அது இருக்கும் செய்யும். ஒரு 10 days to 15 days வரையும் ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. அப்புறம் இந்த பீனட்டை நல்லா தொலியெல்லாம் போனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா குவர்ஸ் ஃபார்மில் புடச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாக பிடிக்கக்கூடாது. பைட் பண்ணுறது கொஞ்சம் வாயில் கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குழாய்ஸ் இதில் கொஞ்சம் தருன்னு பிடிச்சி எடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த வெல்லத்தையும் நல்லா பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து இந்த குவர்ஸ் நல்லா தருன்னு பிடிச்சி வச்சுருக்கூடிய அந்த பீனட்டையும் இந்த சர்க்கரையும் இந்த வெல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையால் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதை கையால் எடுத்து உருட்டி பார்க்கணும். அது உருட்டும் போது நல்லா உருண்டு வரணும், நல்லா பிடிக்க வரணும். அப்புறம் உறுத்து விட்டால் அது உடஞ்சி விடணும். அதுதான் அது கூட பக்குவம். அப்படி நல்லா உடஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாகரி சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 1 கிலோ ஜாகரி, 1 கிலோ பீனட்டுக்கு 1 கிலோ ஜாகரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கம்மி சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கிலோ ஜாகரி சேர்த்தா போதும். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ கரெக்ட் டெக்ஸ்டர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மாவு மாத்திரம் மாற்றி வச்சு அதில் கொஞ்சோண்டு சாதா தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சின்னதாக உருண்டையாக உருட்டுங்க. வெறும் சாதா தண்ணி தான், ஃபில்டர் வாட்டர் தான். அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் கொஞ்சோண்டு சூடு தண்ணி வேணால் அவங்களுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை இது சாதா பச்சை தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். வேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக உருட்டிடுங்க. இதில் கொஞ்சம் நெய் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நெய்யும் சேர்த்துக்கலாம். லேசாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது சின்னதாக உருண்டையாக நல்லா அமர்த்தி பிடிச்சி உருண்டையாக உருட்டி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைங்க. அதையெல்லாம் உருட்டி எல்லாம் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 15 டேஸோடு இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் அதுக்கு மேலே தான் போகும். ஷெல்ஃப் லைஃப் 15 டேஸ் வரை. எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தாலும் சரி தான், வீட்டில் தான் இருக்கிறதும் சரி தான், எடுத்து சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட் இது. வெறும் ஸ்நாக்ஸு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லதான ஒரு உருண்டை. கர்நாடகாவுடைய ஸ்பெஷல் இது. ஷேங்கா உருண்டைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பீனட் உருண்டை, இல்லைன்னா கடலை உருண்டை அப்படின்னு எது வேணால் சொல்லிக்கலாம். இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இதில் உங்களுக்கு இந்த சர்க்கரையில் பாகு காய்ச்சறது எடுக்கிறது எந்த கஷ்டமும் கிடையாது. அதில் கொஞ்சம் பாகு தப்புனா கரெக்டாக வராது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒன்றுமே ஒரு பாகும் இல்லை, ஒன்றும் இல்லை. கரெக்டாக இது நல்ல டேஸ்ட்டான ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு உருண்டை. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்.